الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام ورب سائم لآخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام உலகை படைத்து பராமரிக்கக்கூடிய ஏகனாயின் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் தவறிய வழியில் வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சொர்க்கத்திலே பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கும் இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் தீர்ந்தோர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில இஅ்திகாஃப் நியத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டு விடாமல் எவைகளில் எம்மை விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகளில் முற்று முழுதாக விலகி தவிர்ந்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைச்ச ரப்பல் ஆலமீனே அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நட்கட்டளை என் வசியத்து பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அடியார்களே மனிதர்களே தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த அடியார்களே அவசர புத்தி உள்ளவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த அடியார்களே பலஹீனமானவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது குலிகல் இன்சானு தஈஃபா, மனிதர்களை நாம் பலஹீனமானவர்களாக படைத்திருக்கிறோம் என்றும், குலிகல் இன்சானு அஜூலா, மனிதனை அவசர புத்தியுடையவராக படைத்திருக்கிறோம் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குலிகல் இன்சானு பைனல் ஹத்இ வன் நிஸ்யான், மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே அவசர புத்தியோட பலஹீனமாக படைக்கப்பட்ட அடியான் தவறுகளில் ஈடுபட்டு குற்றங்கள் செய்து பாவங்களை செய்து ஒரு அநியாயக்காரனாக தன்னிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த அடியான் திருந்த வேண்டும், நல்லவனாக வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் இந்த அடியானுக்கு பல நல்ல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை, வாரத்தில் ஒரு நாள் ஜும்ஆவுடைய நாள், மாதங்கள் ஒரு மாதம் ரமதானுடைய மாதம், ஆயுள் ஒரு தடவை ஹஜ்ஜி, இதே போல நல்ல இரவுகள், நல்ல பகல்கள், நல்ல சூழல்கள், நல்ல சபைகள் என்று ரப்பல் ஆலமீன் அடியார்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். எதற்கு? அடியான் நல்லவனாக வேண்டும், திருந்த வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், பரிசுத்தவானாக தன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆசை இது இல்லை, அடியார்கள் எல்லாம் தவறு செஞ்சு குற்றம் செஞ்சு பாவிகளாக குற்றவாளிகளாக தன்னிடத்தில் வந்து சேர வேண்டும், இவர்களெல்லாம் நரகத்தில் போட்டு எரிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஆசை இல்லை. அல்லாஹ்வுடைய ஆசை எது? வல்லாஹு யது இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் சுவர்க்கத்தின்பால் அழைக்கிறான். அடியார்கள் சுவர்க்கவாதிகளாக வந்து சேர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஆசை. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்மை மிகவும்
நெருங்கிக் கொண்டிருக்குது அந்த புனிதமான ரமலானுடைய மாதம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் சில வேளைகளில் எம்மில் சிலருடைய கடைசி ரமலானாகவும் இருக்கலாம். சென்ற வருடம் எம்முடன் இருந்த சிலர் இன்று மன்னரை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும், எப்பொழுது நாம் எழுப்பாட்டப்படுவோம் என்று அந்த மன்னரைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற வருடம் எம்முடன் இருந்தார்கள், இன்று மன்னரை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் இருக்கிறோம், யாருக்கும் எந்த உத்தரவாதம் கிடையாது. அடுத்த ரமலானை அடைவோம், ரமலானை பூர்த்தி செய்வோம் என்ற எந்த உத்தரவாதம் கிடையாது. ரப்பல் ஆலமீன் இறக்கப்பட்டு எம்முடைய ஆயுள்களை நீளமாக்கி இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நெருங்கி வந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் எமது ஆயுள்களை நல்லமலை கொண்டு நீளமாக்கி அந்த புனிதமான ரமலானை அடைந்து அதிலே ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடிய பிரகாரம் அந்த ரமலானை கழிப்பதற்கு அல்லாஹ் எமக்கு தௌஃபீக் செய்வானாக. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதற்கு இந்த ரமலான், எதற்கு இந்த நோன்பு? ஏன் அல்லாஹ் நோன்பை விதியாக்கி இருக்கிறான்? இது நான் இவ்வளவு காலம் செய்த பாவத்துக்கு தண்டனையா? இவ்வளவு காலம் நல்லா உண்டு கொண்டு பருகி கொண்டு அல்லாஹ்க்கு மாறு செய்தோம், அதனால இந்த ஒரு மாதமாக பசியில் இருக்கணும், தாகித்து கொண்டிருக்கணும் என்ற ஒரு தண்டனைக்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். எதுக்கு இந்த நோன்பு? குர்ஆன் என்ன சொல்லுது? முன்னோர்களுக்கு விதியாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்குது. எதற்கு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளாக, இறைச்சம் உள்ளவர்களாக. தக்வாண்டா என்ன சகோதரர்களே? இன்னும் நாம் ஒவ்வொருவரும் நம்ம தக்வாதாரி என்று நினைக்கிறோம். நம்ம யாரும் தக்வாதாரி இல்லைன்னு நமக்கு சூடாகுது, கோபம் வருது. நாங்க நினைக்கிறோம் நான் ஒரு தக்வாதாரி. சிலருடைய பேச்சை நடத்தைய வெளிரங்கத்தை பார்த்துட்டு நீங்க தக்வாதாரி என்று சொல்றாங்க. நாம் நினைப்பதாலும் மற்றவர்கள் சொல்வதாலும் நாம் தக்வாதாரி ஆகிவிட முடியுமா? தக்வாண்டா என்ன சகோதரர்களே? தக்வாண்டா ஒரு அடியான பாவத்திலிருந்து பாதுகாத்து கலட்டி நன்மையான காரியத்தில் ஈடுபடக்கூடியதுக்கு பேர் தக்வா. அல்லாஹ்வுடைய பயம். நான் ரப்புக்கு முன்னால நிறுத்தாட்டப்பட இருக்கிறேன், நாளைக்கு ரப்பல் ஆலமீன் இடத்துல கேள்வி கேட்க இருக்கிறான் என்ற சிந்தனையில அந்த ஆகிரத்துக்கு எப்பொழுதும் தயாராக கூடியவராக இருப்பார் தக்வாதாரி. தக்வா பாவத்தை தடுக்கும், தக்வா பாவத்திலிருந்து கலட்டும், தக்வா பாவத்திலிருந்து பாதுகாக்கும். உள்ளத்துல கைய வச்சு கேட்போம். இந்த ஜும்மாவில் 70 வருடம் 60 வருடம் 50 40 30 வருடங்கள் நோன்பு நோற்றவர்கள் எல்லாம் இருக்கிறோம். உள்ளத்துல கைய வச்சு கேட்போம், எங்கட தக்வா எங்கட பாவத்திலிருந்து தடுக்குதா? சரி, மிச்சம் விட்டு விடுவோம். சென்ற வருடம் நோன்பு பிடிச்சோம், பசிச்சிருந்தோம், தாகித்திருந்தோம், சஹர் செய்தோம், இஃப்தார் செய்தோம், கியாமுல் லைல் தொழுதோம். சில வேளை ரமலான்ல உம்ராக்கும் சென்று வந்திருப்போம். சென்ற வருடத்திலிருந்து என் தக்வா என்ன பொய் சொல்றதிலிருந்து தடுத்துதா? பாவத்தை பார்க்கறது தடுத்துதா? புறம் பேசுறது என்ன தடுத்துதா? மற்றவனுக்கு அநியாயம் செய்யறது தடுத்துதா? ஹராமானதில் இருந்து சம்பாதிக்கிறது என்ன தடுத்துதா? மற்றவனுக்கு அநியாயம் செய்யறது தக்வா தடுத்துதா? இல்ல. நான் சென்ற வருடத்துக்கு முன்னால வருடம் எப்படி இருந்தேனோ அதே போல நான் சென்ற வருடம் இருந்தேன். சென்ற நோம்பு முடிஞ்சு பெருநாளும் கொண்டாடினேன். இன்று வரையில நான் அப்படித்தான் இருக்கிறேன்டா. ரமலான் எங்களுக்கு என்ன செஞ்சது? நோம்பு கபூலாகி இருந்தா தக்வாவை அடைந்திருப்போம். யாரும் எங்களை பார்த்து சொல்ல தேவையில்லை, உன் நோம்பு சென்றவட கபூலாகல, அதுதான் உனக்கு தக்வா இல்லைன்னு யாரும் எங்களை பார்த்து விரல் நீட்ட தேவையில்லை. நாங்க எங்களோட உள்ளத்தை பார்த்து கேட்போம், ஏண்ட தக்வா இந்த பாவத்திலிருந்து தடுக்கலேண்டா. அப்ப சென்ற வருடம் நான் எந்த லிஸ்ட்ல சேர்ந்தேன்? சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ருப்ப ஸாயிம் லைஸ லஹு மின ஸியாமி இல்லா அல் ஜூ வல் அத்ஷ். எத்தனையோ நோம்பாளிகள் நோம்பு பிடிக்கிறாங்க, அவர்கள் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் தவிர வேற எந்த ஒன்றும் கிடையாது. பசித்திருந்தார்கள், கடமை நீங்கிட்டு. சென்ற வருடம் சஹர் செய்தோம், இஃப்தார் செய்தோம், நோம்பு முறிக்கிற இந்த காரியத்தில் ஈடுபடல. நோம்பு மீட்டோனுமா? தேவையில்லை. நோம்பு முடிச்சு
கடமை முடிஞ்சு சரியா கடமை நிறைவேற்றிட்டேன், கபூலாகிட்டான். கபூலாகணும்டா என்ன செய்யணும்? நோன்பு தக்குவாவை தரணும்டா வெறுமனையே சஹர் செஞ்சு இஃப்தார் செஞ்சு மாத்திரம் தக்குவாவை அடையலாம். வெறுமனே சஹர் செஞ்சு இஃப்தார் செஞ்சு மாத்திரம், வெறுமனே பசிச்சிருந்து மாத்திரம் தக்குவாவை அடைய முடியாது. தக்குவா வரணுமா? நோம்பாலே கண்ணை பாதுகாக்கணும், நாவை பாதுகாக்கணும், உறுப்புகளை பாதுகாக்கணும். நோம்ப கபூலாகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய பாவத்தை விடணும். இப்பவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோம்பு கபூலாகணுமா? தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணுமா? ஹஜ் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படணுமா? இனிமேல் அதிகமானோர் அந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த பாவம் நோம்பு பிடிச்சி ஆக்கி தௌபா இல்லை. அந்த பாவத்துக்கு ஹஜ்ஜுக்கு பெய்து தௌபா கிடைக்காது. அந்த பாவத்துக்குரிய தௌபா என்ன? குடும்ப உறவுகளை முறிச்சிருந்தா, இரத்த உறவுகளோடு கோவிச்சு கொண்டிருந்தா, உறவை துண்டிச்சிருந்தா, அவர்கள்ட்ட பேத்து மன்னிப்பு கேட்டு ஒத்துமையாகாத வரையில எங்கட அமல்கள் அல்லாஹ்விடத்துல சென்றடையாது, கபூலாகாது. மனிதர்களுடைய ஆதமுடைய பிள்ளைகளுடைய அமல்கள் எல்லாம் வியாழனும் திங்களும் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படுகிறது. யார் குடும்ப உறவுகளை துண்டித்துக் கொண்டிருப்பார்களோ அவர்களுடைய அமல்கள் மேலே சென்றடையாது, கபூலாகாது. அது நோம்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், என்ன வணக்கமாக இருந்தாலும் அது கபூலாகாது ஒத்துமையாகும் வரைக்கும். ஷாபான் நிஸ்பு ஷாபான்ல இந்த ஹதீஸ் அடிக்கடி கேள்விப்பட்ட அந்த இரவுல அல்லாஹ் யக்ஃபிரு ஜமீ ஹல்கி, அனைத்து படைப்பினங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். இல்ல ஸ்னைன், ரெண்டு பேரை தவிர. அதுல ஒன்று யார்? அல் முஷாஹின், குரோதம் விரோதம் பாராட்டி கொண்டிருந்தவன், காத்திலுன் நஃப்ஸ் கொலகாரன், இல்லாட்டி காத்தியு ரஹீம் குடும்ப உறவை துண்டிச்சவனுடைய அமல் அவனுக்கு அன்றைக்கு மன்னிப்பும் இல்லை என்று வந்திருக்கு ஹதீஸ். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், என்ன அமல்கள் என்ன பாவம் எமது அமலுக்கு தடையாக இருக்குதோ, அமல் கபூலாகிறதுக்கு அதுக்கு தௌபா செய்யணும். முதலாவது ஒத்துமையாகணும், கடமை நீங்கும், கபூலாகணும், ஒத்துமையாகணும். அப்பொழுதுதான் எங்கட அமல்கள் கபூலாகும். தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய தலைப்பு. சகோதரர்களே, குடும்ப உறவை முறிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்ட தண்டனைய கண்டனங்களை ஒரு அடியான் விளங்கி கொண்டா ஒரு நிமிஷம் சரி குடும்ப உறவை துண்டிச்சு வாழ மாட்டான், குடும்ப உறவை துண்டிச்சு வாழ மாட்டான். அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு மஹ்ரூம். எவ்வளவுதான் முதல் பத்தில் அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் தொண்ட கிளிய கேட்கிறார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், குன்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா, அரஃபாவுடைய நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்மா மஜ்லிஸ் சொன்னாங்க, யாராவது குடும்ப உறவை துண்டிச்சவன் இந்த சபையில இருந்தா எழுப்பி பேய்த்துருங்க. ஒரு வாலிபர் பின்னுக்கு இந்த எழுப்பி போனார், போயிட்டு வந்தார். அவர் போனார் எங்க? சாட்சி இல்லாட்டி மாமி அவரோட கதைக்கிற இல்ல பேசுறேன். போனோம் அவன் கேட்ட மாஜா அபிக், என்ன இன்று ஒரு நாளும் இல்லாதமா இன்றைக்கு வந்தீங்களா, உனக்கு என்ன நடந்துச்சு? இந்த நாள் கண்ட முகத்தை திருப்பிட்டு போவா, இன்றைக்கு வந்தீங்களா என்ன? இல்ல அப்படிதான் நபியோட சபையில இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் உறவை முறிச்சவங்க இருந்தா இந்த சபையில இருக்கிற எழுப்பி போங்கன்னு சொன்னாங்க. அதான் வந்து என்ன மன்னிச்சிருங்க. அவர் சொன்னா சரி நான் மன்னிச்சு. திரும்ப வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனீங்க? அவர் சொன்னா இப்படிதான் நான் கோவிச்சு கொண்டிருந்தேன், பேசாம இருந்தேன், போனா அவன் மன்னிச்சிட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க தப்பிட்டீங்க. அரஃபாவுடைய நாள் எப்படியாப்பட்ட நாள்? அந்த நாள் அல்லாஹ் நரகத்திலே இந்த நரகவாசியில ரிலீஸ் பண்ற மாதிரி, விடுதலை செய்யற மாதிரி வேற எந்த ஒரு நாள்லயும் இல்லை. ஒரு நாள் ரமலான்ல இஃப்தாருடைய நேரம் கிட்டத்தட்ட 70,000 பேர் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யறான். ரமலான் கடைசி இஃப்தார்ல, முதல் இஃப்தார்ல இருந்து கடைசி இஃப்தார் வரையும் எத்தனை லட்சம் பேர் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்தானோ அத மாதிரி இன்னொரு மடங்கு அல்லாஹ் விடுதலை செய்யறான். இன்னொரு மடங்கு அல்லாஹ் விடுதலை செய்யறான். அதை விட அதிகம் அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹ் விடுதலை செய்யறான். சொன்னாங்க நீங்க தப்பிட்டீங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, லா தன்சிலு ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்தியு ரஹீமின், எந்த ஒரு சபையில குடும்ப உறவை முறிச்சவன் இருப்பானோ அந்த சபைக்கே ரஹ்மத் இறங்காது. யாருடைய சபை? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை. இதோட ஒரு சிறந்த சபை இருக்குது உலகத்துல.
இருந்ததும் இல்லை, இதுக்கு பின்னால் இருக்க போறதும் இல்லை. அந்த சபையிலேருந்து சொன்னாங்க, எழுதி வைத்திருங்க, நீங்க இருந்தா ரஹ்மத் இறங்காது. கொஞ்சம் யோசிப்போம் சகோதரர்களே, நம்ம இருந்தா மத்தவனுக்கு ரஹ்மத்து தடையண்டா, நம்ம எப்படி ரஹ்மத்துக்கு ஆளாகும்? எப்படி ரஹ்மத்து கிடைக்கும்? குடும்ப உறவை துண்டிச்சிட்டு, குடும்பத்தோட கோவிச்சிட்டு, பாப்பாவோட பேசுறீங்கள, உமாவோட பேசுறீங்கள, தாத்தாவோட கோவம், தம்பியோட கோவம், தங்கச்சியோட கோவம், தாய் மாமனோட கோவம், சாச்சி பெரியம்மாவோட கோவம், பாப்பாவுடைய சகோதரன் சாச்சா பெரியப்பாவோட, பாப்பாவோட சகோதரி மாமியோட கோவம், இந்த அழிஞ்சு போற விட்டுட்டு போற இந்த அற்ப துனியாவுக்காக, இந்த காணி பூமிக்காக சண்டை பிடிச்சு கொண்டு கோவிச்சு கொண்டு உறவை துண்டிச்சு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் மன்னிக்கணும். நோம்பு கபூலாகணுமா, கபூலியத்தை அடையணுமா, ஏற்றுக்கொள்ளப்படணுமா, ரஹ்மத்துக்கு ஆளாகணுமா, முதலாவது வேலை அவர்களோட சேரும். இது தக்வாவுடைய அடையாளம். அல்லாஹ் குர்ஆன்ல தக்வாதாரிகளை பத்தி சொல்லும் பொழுது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா ஸமாவாத்து வல் அர்ض், பாவ மன்னிப்பு பக்கம் விரைங்க, தௌபாவே பக்கம் விரைங்க, அவசரமா தௌபா செஞ்சுக்கோங்க மௌத்துக்கு முன்னாலே. வானபூமியோட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கம் விரைங்க. அந்த சுவர்க்கம் யாருக்கு? சுவர்க்கம் யாருக்கு? சுவர்க்கம் தக்வாதாரிகளுக்கு, ஐத்தத்தில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு தான் சுவர்க்கம். அது அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, வஸீகல் லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, யார் தக்வாவோட இறையச்சத்தோட யார் உலகத்தில் வாழ்வார்களோ அவர்கள் சுவர்க்கத்தின்பால் கூட்டிக் கொண்டு செல்லப்படுவார்கள், அழைத்துக் கொண்டு செல்லப்படுவார்கள். சுவர்க்கம் தக்வாதாரிகளுக்கு. தக்வாதாரின்னா யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் ضرா, நல்ல நிலைமையிலும் கஷ்டமான நிலைமையிலும் ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவராக இருப்பார். ஒருவர் கஷ்டத்துல இருந்தா தக்வாதாரியால நிம்மதியா இருக்கலாம், அவருக்கு ஏதாவது உதவி ஒன்று செய்ய தன்னால முடியுமா செய்வார், யாரி மூலமா செஞ்சு வைக்கலுமா செஞ்சு வைப்பார். ஒருவருடைய வீடு உடைஞ்சி ஒழுகி கொண்டு இதை பார்த்துட்டு தண்டை வீட்டை உடைச்சு கட்டிட்டு இருக்க மாட்டார், அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்ய தக்வாதாரியால் இருக்கேலா. ஒருவர் பசியில இருக்கிறத விளங்கி கொண்டு இவரு வயிறு முட்டை சாப்பிட மாட்டார், ஏன்னா தக்வாதாரியால முடியாது. சகோதரர்களே, இடத்துல கைய வச்சு பார்ப்போம். கஷ்டத்துல இருக்கிறவங்க பார்த்து கவலை சரி வருதா, ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் கவலை சரி வருதா, இல்லாட்டி ஓடும் இல்ல எங்களுக்கு என்னது அப்படின்னு போறோமா? அப்ப நாங்க யோசிக்க வேண்டியதுதான், தக்வாதாரியோட சிபத்து இல்ல. கவலைப்படுறோம், நம்மளால ஏழுமான ஒன்று கொடுக்கிறோம். சகோதரர்களே, மத்தவனுக்கு உதவி செய்ய பெரிய மல்டி மில்லியனா இருக்கோண்டு கட்டாயம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் இன்ஃபாக் செலவழிங்க கொடுங்க என்று எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்றானோ அங்கெல்லாம் ரப்பு பாவிக்க கூடிய வசனம் தான், வமிம்மா ரஸக்னாக்கும், நாங்க உங்களுக்கு தந்த பிச்சையில இருந்து கொடுங்க, நாங்க உங்களுக்கு தந்ததுல இருந்து கொடுங்க. நாங்க யாரும் வரச்சல ஒண்ணு எடுத்துக்கிட்டு வரையில, வெறுங்கையோட வந்தோம், உடுப்பும் இல்லாம வந்தோம். பக்கத்தில் இருந்தவர் தான் புடவை போட்டு சுத்தினாங்க. போகும் பொழுதும் இருந்த உடுப்பை கலட்டி மர புடவையில சுத்தி தான் மண்ணுக்குள்ள அனுப்ப போறாங்க. கையில ஒன்னையும் கொண்டறையில, கையில ஒன்னையும் கொண்டு போறேன். நான் கொண்டு போறது எது? மத்த மக்களுக்கு செய்யற நலவுகள், மக்களுக்கு செய்யற உபகாரங்கள், நாங்க செஞ்ச நல்ல அமல்கள். வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், எதை நீங்க முட்கூட்டி அனுப்பி வைக்கிறீங்களோ நல்ல அமலாக, இதைத்தான் அங்க போய் எடுத்துக்கொள்ளேன். அதனால அல்லாஹ் தந்ததிலிருந்து வாரி வழங்குவார்கள் தக்வாதாரி. வல் காதிமீனல் கைல், கோபத்தை சப்பி புழுங்குவாங்க. கோபத்தை யாருக்கு காட்டமை? தக்வாதாரி அடையாளம். கோபத்தை சப்பி புழுங்குவார். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார். மன்னிக்கிற பண்பு இது தக்வாவுடைய அடையாளம். இது வருகிறது இல்லையா? வாரம் போறோம் பாஞ்சு விழுகிறோமா, உள்ளம் உடைய பேசுறோமா, கோபத்தை காட்டுறோமா, எங்களோட கோபத்தை எங்களால் அடக்கி கொள்ள முடியுது இல்லையா? அப்ப யோசிக்கணும் நாங்க யாரு. என்ன குர்ஆன் தெளிவா சொல்லிட்டு, சுவர்க்கத்துக்கு போறவங்க தக்வாதாரி. தக்வாதாரின்றா யார்? வல் காதிமீனல் கைல், கோபத்தை சப்பி புழுங்குவாங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருந்தக்கூடிய பானங்கள்ல ஆக சிறந்த பானம் கோபத்தை புழுங்குறேன்னு சொன்னாங்க. அருந்துற பானங்கள் ஆக சிறந்த பானம். கோபம் வருது, அப்படியே அடக்கி கூட புழுங்கி கொள்றார். பேசலும் இவருக்கு பேச தெரியும், அடக்கி கொள்றார். பேசினா பிரச்சனையில பேசி முடிஞ்சிரும், உள்ளம் உடைஞ்சிரும், குடும்பம் முறிஞ்சிரும். வானா பொறுத்து கொள்வோம். தக்வாவுடைய அடையாளம். மக்களை மன்னிக்கிறது. சகோதரர்களே,
அல்லாஹ்ட மன்னிப்பு வேணுமா? ரஹ்மான் எங்களை மன்னிக்கணுமா? குர்ஆன் என்ன சொல்லுது? ஃபல்யாஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிபூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அடியார்களை மன்னிங்க. அவர்தான் தவறு செஞ்சார், அவர்தான் பிரச்சனை காரணம், அவரால் குடும்பம் முறிஞ்சது, பிரச்சனை இல்லை, நாங்க போய் மன்னிப்பு கேட்போம், மன்னிச்சிருங்க, நான் விட்டு போட்டுறேன், நீங்க விட்டு போட்டுருங்க, அல்லாஹ் எங்களை எல்லாம் மன்னிக்கட்டும், போய் செல்லுங்க. குர்ஆன் கேக்குது, அலா துஹிபூன், உங்களுக்கு விருப்பம் இல்லையா உங்களை ரப்பு மன்னிக்கிறது? யாருக்கு ரப்புடைய மக்ஃபிரத் மீது ஆசை இருக்குதோ, ரப் என்ன மன்னிக்கணும், ரப்பனா பரிசுத்தமான நிலைமையில் சந்திக்கணும் யாருக்கு ஆசையோ அடியார்களை மன்னிங்க குர்ஆன் சொல்லுதோ அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது கண்டிஷன். மன்னிச்சா பேசக்கூடாது, அதை பத்தி ஃபல்யாஃபு வல் யஸ்ஃபஹு, மன்னிச்சிட்டேன்னு சொன்ன பிறகு அதை சுட்டி காட்டக்கூடாது. எந்த சந்தர்ப்பம் இப்படிலாம் செஞ்சாதானே, நீ இப்படியாப்பட்டவன் தானே, நாங்களோட மன்னிச்சேன் தானே, இப்படி என்று கூட சொல்லக்கூடாது, மறந்துடும். சகோதரர்களே, ஹதீஸ்ல வருது, யாரு சிலர் சொல்லுவாங்க, நீ எனக்கு மன்னிப்பு கேட்டு போகணும், அவர் தானே அவங்க தானே, தேவையா வரட்டும், இல்லாட்டி விட்டுட்டு வேலையை பார், இந்த ஐடியா கேட்டுறேன். ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு மன்னிப்பு கேட்டு போவாங்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தாம இந்த பூமியில நல்லா மௌத்தாக்க மாட்டான். எல்லாத்துல கண்ணியம் வேணுமா, கண்ணியமா இந்த பூமியில மௌத்தாகணுமா, அவன் தான் தவறு செஞ்சான், பிரச்சனை இல்லை, தாத்தாதான் தவறு, நானாதான் தவறு, தம்பி தான் தவறு, மாமி தான் தவறு, பிரச்சனை இல்லை, நாங்க போவோம் மன்னிப்புக்கே வேணும், ரப்ப என்ன கண்ணியமா இந்த பூமிக்கு மேல வாழ வைப்போம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதாவுத் ரிவாயத், யாரு மன்னிப்பு கேட்டு வந்து நான் மன்னிக்க மாட்டேன், செய்யறது நான் செஞ்சு விடுப்பியா வாராய் என்று எவன் கேட்பானோ அவனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் எடுப்பவன் கொடுப்பவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கப்படுமா கியாமத். புகாரியுடைய ரிவாயத், அர்-ராஷி வல் முர்தஷி ஃபின்னார், லஞ்சம் எடுப்பவன் கொடுப்பவன் ரெண்டு பேரும் நரகத்திலேன்னு சொன்னாங்க, நரகத்துக்கு போவான். அல்லாஹ் பாதுகாப்பு. தக்வாதாரியுடைய சிஃபத், அடியார்களை மன்னிப்பார்கள். அல்-ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத வ ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ். தக்வாவுடைய அடையாளம், ஏதாவது தவறுகளுடைய சந்தர்ப்பம் ஏற்பட்டால், பாவ சூழல்கள்ல மாட்டுப்பட்டால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் ரோஹோ அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான், உடனே விட்டுருவாங்க. உடனே பாவத்துக்கு தௌபா செய்வார், கலருவார். வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். தக்வாதாரி தெரிஞ்சு ஒரு பாவத்துல விடாப்புடியா ஈக மாட்டான். யாரு சொன்னாலும் சரி, எவரு சொன்னாலும் சரி, நான் இப்படித்தான் செய்வேன், நான் இப்படித்தான் வியாபாரம் செய்வேன், நான் சேர்ந்து நடக்க மாட்டேன், இப்படி சொல்றோமா? அப்ப நாங்க முடிவு செய்ய நாங்க யாரு? இப்ப யோசிப்போம் சகோதரர்களே, இன்னும் ஏராளமான அடையாளம் சொல்லப்பட்டீங்க. இது ஒரு ஆயத்துடைய மாத்திரம் சொன்னேன். கொஞ்சம் இந்த குர்ஆனோட எங்கட வாழ்க்கையை உரசி பார்ப்போம். நான் தக்வாதாரியா? அப்ப சென்ற வருஷம் நோன்பு பிடிச்சனே, எங்க இது கிடைச்சிக்கோணுமே, ஏன் கிடைக்கல? அல்லாஹ் பொய்யா சொன்னா, நஊது பில்லாஹ். வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ்வை விட உண்மை சொல்றவன் யார் இருக்கிறான்? ரப்பு சொல்றான், நோன்புல நான் தக்வா வச்சிக்கிறேன், இதெல்லாம் வரணும், இந்த குவாலிட்டி வரணும். தக்வா கண்ண பாவத்திலிருந்து தடுக்கணும், நாவை பாதுகாக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பை பாதுகாக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் மஸ்ஜிதில் இருக்கிறாங்க, நோம்புடைய நேரம். சில வந்து கேட்கிறாங்க, என்ன நீங்க மஸ்ஜிதில் இருக்கிறீங்க இந்த நேரம்? இல்ல, நான் நோன்பை பாதுகாக்கிறதுக்காக உள்ளது. பாதுகாக்கணும் நோன்பை, கண்ணால நாவால. இந்த நோம்பு பெரிய ஒரு பயிற்சி தருது. நோம்பு ஒரு பெரிய பயிற்சி, கண்ணப்பா நாவு. இந்த ஹதீஸ் சொல்லி முடிக்கிறேன், கொடுத்த நேரம் முடிஞ்சு. மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா மின் அய்யத தஅம வ ஷராபா. யார் நோம்போட போய் பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, இட்டு கட்டுறது, அசிங்கமான வார்த்தைகளை பேசுறது யாரு நோம்போட விட இல்லையோ, மோசமான பார்வை, மோசமான கேள்வி, மோசமான நடத்தையே யாரு நோம்போட விட இல்லையோ, நல்லா கவனிங்க. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. இவர் தின்னாம இருக்கிறார், குடிக்காம இருக்கிறார், பசியில இருக்கிறார், தாகத்தில் இருக்கிறார் சொல்லி இவருக்கு தக்வாவை, மக்ஃபிரத்தை, ரஹ்மத்தை, இதுக்கு மேல கொடுக்கணும், அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாவை பாதுகாடி நோம்பு கபூல் இல்லை. நாவை பாதுகாக்காம சுவர்க்கம் போகலாம், நாவை பாதுகாக்காம சுவர்க்கம் போகலாம்.
நாவை பாதுகாக்காம நோம்பும் கபூல் ஆகாது, நாவை பாதுகாக்காம ஹஜ்ஜும் கபூல் ஆகாது. ஹஜ்ஜ பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுங்க, என்ன சொல்றான்? ஃபலா ரஃபஸ் வலா ஃபுசூக் வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜில அசிங்கமான வார்த்தையில பேசுறாங்க, வீண் தர்க்கங்கள்ல ஈடுபடாதீங்க, அதை எங்கேயோ கொண்டே விட்டுரும். ஹஜ்ஜுடைய நன்மை இல்லாமாக்கிறோம், கபூலியத்தை இல்லாமாக்கிறோம். நாவை பாதுகாக்கணும். அதனால சகோதரர்களே, இந்த அமைப்பில் நாம் நோம்ப பாதுகாத்து இரவுடைய நேரங்களில் நாங்க பாதுகாக்கணும். பிள்ளைகளையும் அதுக்கான சூழல்களை அமைச்சு கொடுக்கணும், உறுதி எடுக்கணும். இந்த ரமலான்ல நான் முழுமையாக குர்ஆனை காதால கேட்பேன். தராவீஹ்ல நான் இஷாவுக்கு மஸ்ஜிதுக்கு வந்துருவேன். இஷாவுடைய முன் சுன்னத்தை நான் மஸ்ஜிதுல தொழுவேன். தொடர்ந்து இஷாவுடைய தொழுகை, அதுக்கு பின்னால தராவீஹ முழுமையாக மாஷா அல்லாஹ் அழகான காரிமார்களை வச்சு மஸ்ஜிதுல தொழுவிக்கப்படுகிறது. இதை நான் கேட்பேன். இந்த பிள்ளை நான் பக்கத்துல வச்சு கொள்வேன். ஹதீஸ்ல வருது, நீளமான ஹதீஸ். சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சாங்க ரமலான்ல. முதலாவது இரவுல 3 பகுதி தொழுவிச்சிட்டு போனாங்க. இரண்டாவது விடுத்தம் இரவுல அரவாசி தொழுவிச்சாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இரவு ஃபுல்லாக தொழுவிக்க மாட்டீங்களா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு தராவியுடைய தொழுகை இமாமோட சேர்ந்து ஆரம்பிச்சு ஹத்தா இன்சரிஃபல் இமாம், இமாம் திரும்பி செல்லு வரையும் இமாமோட முழுமையாக இருந்து தொழுவார்களோ அவர்களுக்கு முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுப்பான். முழுமையா இமாம் எத்தனை ரக்காத் தொழுகிறாரோ அவ்வளவு முழுமையா அரவாசி எழுப்பி ஓடாம இமாம் எத்தனை ரக்காத் தொழுகிறாரோ அதை முழுமையாக யாரு தொழுதுட்டு போ. சஹீஹான ஹதீஸ், அபூதாவுத் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால உறுதி எடுக்கணும். இரவுடைய நேரங்களை குர்ஆன் கேட்கிறது, குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓத தெரியாதா? முடிவெடுப்போம், உலமாக்களை அணுகுவோம், அவர்களிடத்தில் குர்ஆன் ஓத பழகுவோம். குர்ஆனுடைய மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுமா இஃப்தாருடைய நேரம், சஹருடைய நேரம், துஆ கபூலாகிற நேரம் வீணாக்கிறவானா. எவ்வளவு தேவைகளோடு இருக்கிறோம், கவலைகளோடு இருக்கிறோம். ஹதீஸ்ல வருது, இஃப்தாருடைய நேரம் அல்லாஹ் துஆவை கபூல் செய்றான். குடும்பங்களோடு உட்காருங்க. இது வந்து வியாபார சீசன் அல்ல, இது சம்பாதிக்கிற மாசம், துனியாவை சம்பாதிக்கிற மாசம் இல்ல. இது ஆகிரத்தை சம்பாதிக்கிற மாதம், ஆகிரத்தை சம்பாதிக்கிற மாதம். கவலை ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டா நல்லம். ஏன்னா ரமலான்ல நடுவாக சொல்லியே ஆரம்பத்துல பள்ளி நிறையும் தராவிக்கு அப்படியே குறைஞ்சிங்கன்னு பேத்து மரா 27 கூறுற மரா இல்ல. சகோதரர்களே, கடைசி 10 ஆக விசேஷம். லைலத்துல் கத்ர் அதுல இருக்குது. ஒற்றப்படையான எதிர்பாருங்க. நாங்க எங்கட ஷாப்பிங் எல்லாம் அதுலதான். இன்றைக்கே நாளைக்கு முடிச்சிருவோம், இன்றைக்கே நாளைக்கு முடிச்சிருவோம். அவங்க சொல்லுவாங்க, இன்னும் வர இருக்கு சாமா, கடைசியா தான் வரும், கடைசியா தான் டிசைன். நல்ல சகோதரர்களே, ஒரு நல்ல உடுப்பை பெருநாளைக்கு உடுத்திட்டா போதும். புதுசா வந்த கடைசியா வந்த அந்த மாடல் அந்த பேட்டர்னை உடுத்தினா தான் பெருநாள் கபூல் எங்கேயும் இல்ல. ஷைத்தான் அலங்கரித்து காட்டி அவங்களும் ஆசை வார்த்தைகளை காட்டி கடைசியா வரும், கடைசியா ஒப்பர் அது இதண்டு காட்டி இந்த நன்மை இல்லாம ஆக்கிடுவாங்க. குடும்பங்கள்ட்ட சொல்லுங்க, கடைசியில எங்கேயும் போறேல அமல்ல கழிப்போம், அமல்ல கழிப்போம். நேர காலங்களோட வந்து குடும்பங்களோட உட்கார்ந்து இஃப்தார் செய்யுங்க. ஒரு நாள் வாப்பா துவா கேட்கணும், ஒரு நாள் உம்மா துவா கேட்கணும், ஒரு நாள் பிள்ளை துவா கேட்கணும், வாப்பா உம்மா ஆமீன் சொல்லணும். தஹஜ்ஜத் எழுப்பி அழுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அமலுக்கான சந்தர்ப்பங்கள் எடுத்து கொடுங்க. இது வயிறு நிறைய தின்ற மாசம் இல்ல, ரமலானுடைய மாசம். விதவிதமான அந்த ரெசிபிகளை எல்லாம் பழகி அதையெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிற மாதம் அல்ல இந்த மாதம். போன்களும் பெண்களுக்கு அதுவும் இதுவும், அந்த சமையல் இந்த சமையல், அந்த குக்கரிங் இந்த குக்கரிங், இதையெல்லாம் பயிற்சி வச்சு பார்க்கிற மாதம் அல்ல. கவலைக்குரிய விடயம், பலவேளை தஹஜ்ஜத் தொழுகிற சில பெண்களுக்கு ரமலான்ல தஹஜ்ஜத் இல்லை. ஏண்டா கணவனுக்கு சுட சுட கொண்டு கொடுக்கணும், அப்பதான் சமைக்கிறேன், கடைசி நேரம் திண்டு கொள்ள டைம் இல்ல, துவாவுக்கு டைம் இல்ல. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, இஃப்தாருடைய நேரம் மனைவிக்கு துவாக்கு டைம் இல்ல. ஏண்டா வேற கண்டிஷன், இத்தனை சோட்டிஸ் சுட சுட ஈக்கணும். சுட சுட எல்லாம் ருசி பார்க்கிற மாசம் இல்ல, ஏழைகளோட பசிய உணர்ற மாதம், ஏழைகளோட பசிய உணர்ற மாதம். சகோதரர்களே, இதான் ரமலானுக்கு தயாராக நான் இப்படித்தான் கழிப்பேன் ரமலானே. நான் நேரத்துக்கு வந்து உட்காருவேன். வீட்டிலே கூட பெண்களுக்கும் அமலுக்கான சந்தர்ப்பங்கள் எடுத்து கொடுங்க. கொஞ்சம் லைட்டா சூடு காட்டி சாப்பிடுறதுல ஒண்ணு குறைஞ்சு போறது இல்லை.
ஏனண்டா அவர்களுக்கு குர்ஆன் ஓத டைம் எடுத்து கொடுங்க. அசருக்கு கிச்சன்ல போனாங்கண்டா இஃப்தார் வரையும், வர இரவுல போனாங்கண்டா சஹர் வரையும் அவங்களுக்கு முழு நேரம் அதிலே கழிவு பாவம். அதனால இருக்கக்கூடிய காலங்களை இந்த முறையில கழிச்சு ரமலான்ல நான் முயற்சியோட தக்குவாதாரி ஆகணும், மௌத்தாகணும் முத்தகியாக. அல்லாஹ் வாக்களிச்சுட்டான், தக்குவா வச்சிக்கிறேன், தேடுவோம் எப்படி அடைகிறேன், எப்படி பெரியார்கள் அடைந்தார்கள், சஹாபாக்கள் அடைந்தார்கள். அந்த முறையில ரமலானை கழிச்சு தக்வாவை அடையக்கூடிய நல்லவர்களோட கூட்டத்தில் அல்லாஹ் எம் அனைவர்களையும் சேர்த்தருவானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க தாயந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள் ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து பாதுகாப்பாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த ரமலானை நல்ல முறையில் ஆரோக்கியத்தோட ஆஃபியத்தோடு அடைந்து நல்ல முறையில் நீ விரும்பக்கூடிய முறையில் கழிச்சு தக்வாவை மக்ஃபிரத்தை ரஹ்மத்தை எத்துக்கும் நேரம் அடையக்கூடிய நல்லவர் கூட எம்மையும் குடும்பத்தையும் பூரா உம்மத்தையும் ஆக்கி வைப்பாயாக. ஆனால் இந்த மஸ்ஜிதை பொருந்திக் கொள்வாயாக, நிர்வாகிகளை பொருந்திக் கொள்வாயாக, இந்த மஸ்ஜிதுடைய தேவைகள் அனைத்தையும் நீயே பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இந்த மஸ்ஜிதை பாதுகாப்பாயாக, இந்த மஹல்லாவாசிகளை கபூல் செய்வாயாக, எம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த மஹல்லால யாரெல்லாம் மரணித்து கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய கபர்களின் சுவர்க்கத்தை பூஜோலை ஆக்கி வைப்பாயாக. அவர்கள் செய்த நல்ல அமல்களை கபூல் செய்வாயாக, எமது முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக. கடைசி தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட யா அல்லாஹ் எங்கட ரூஹ வாங்குவாயாக, எங்கட மௌத் உனது பாதையில தருவாயாக, நபியோட ஊர்ல தருவாயாக, ஜன்னத்துல் பக்கீல் அடங்கப்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.